விவசாயிகள நம்ம நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்லுவோம். ஆனா நீங்க ஒரு பேட்டியில விவசாயிகள் தான் நம்மளோட கடவுள்னு சொல்லிருக்கீங்க. ஏன் அப்படி சொன்னீங்க? ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் நம்ம எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு யோசிப்போம். ஒருவேளை விவசாயிங்க ஒரு வருஷம் மட்டும் ஸ்ட்ரைக் ம். பண்ணாங்கன்னா, ஒரே ஒரு வருஷம் மட்டும் ம். தனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பயிரிட்டு, தான் விளைவிச்சத மத்தவங்களுக்கு குடுக்காம, ம். அத அவங்க வீட்டிலேயே வைத்துக்கொண்டு, தனக்கு தேவையான அளவு மட்டும் பயிரிட்டா, இந்த சமூகத்தோட நிலைமை என்ன? நமக்கு தேவையில்லாத பொருள்கள் எல்லாத்துக்குமே ஒரு மதிப்பு இருக்கிறது. வேல்யூ. ஆனா, நமக்கு தேவையான முக்கியமான பொருளுக்கு மதிப்பே கிடையாது. அத கஷ்டப்பட்டு பயிரிடுற அந்த மனுஷனுக்கு கூட மதிப்பு கிடையாது. ம். என்னோட பார்வையில ஒரு விவசாயி எப்படி இருக்கணும்னா, அவன் பொருள விளைவிக்கணும். ம். அவன் விளைவிச்ச பொருள அங்கிருந்து வாங்கி ஜனங்களுக்கு குடுக்க வேண்டியத அரசாங்கம் தான் ஏத்துக்கணும். ஒரு விவசாயிக்கு நீங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு, ஒரு உன்னத அதிகாரிக்கு எந்த மரியாதைய கொடுக்குறீங்களோ, அந்த மரியாதை விவசாயிக்கு கிடைக்கும்போது தான் ம். உண்மையாவே பாரதி தேசம் விவசாயியின் முதுகெலும்புன்னு சொல்றது. விவசாயியே பாரத தேசத்தின் முதுகெலும்புன்னு சொல்றது. அதுக்கு அர்த்தம் இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க. எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கும். ஒவ்வொரு பொருளையும் நம்ம கடைக்கு போய் தான் வாங்குறோம். ஆனா விவசாயி பொருளை மட்டும் ஏன் அவன்கிட்ட வாங்க மாட்டேங்கிறோம்? ம். இப்போ விவசாயியோட நிலைமை எப்படின்னா, அவன் ஒரு சூதாடி மாதிரி ஆமா, ஆயிட்டான். ஆமா. சூதாடினா என்ன? அவன் தினமும் சூதாடுறான். ஆ. ஏன்னா அவன் விளைவிக்க போகும் பயிர் விலை என்னன்னு அவனுக்கு ம். தெரியல. ம். அவன் தினம் தினம் சூதாடி மாதிரியே நடந்துக்கிறான். அவன் ஏதோ ஒரு ஆசை நம்பிக்கையில இருக்கிறான். இந்த பிளேயிங் கார்ட்ஸ் பார்த்துருக்கீங்கல்ல, ம். ம். அதுல விளையாடுறவன் ஒவ்வொருத்தனும் நான் ஜெயிப்பேன்னு நினைச்சுதான் ம். விளையாடுறான். இந்த விவசாயியும் அப்படிதான். இத விளைவிச்சா இவ்வளவு பணம் கிடைக்கும்னு அவன் நம்புறான். எங்கோ ஒரு இடத்துல அந்த ரேட்டுங்க ம். குறையறப்போ அவன் மொத்தமா பட்ட கஷ்டமும் 3 மாசம் 6 மாசம் பட்ட கஷ்டம் ஆமா, ஆமா. நிஜமாவே நம்ம ரொம்ப வருத்தப்படணும். உண்மைதான். அதனாலதான் நான் விவசாயியை ஒரு கடவுள் மாதிரி பார்க்கணும்னு சொல்றேன்.